அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இரவு நேர பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று டிஜிபி ஆணை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இரவு நேர பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? கிண்டியில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தின் எதிரொலியாக தற்போது தமிழக டிஜிபி ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதேபோன்று அரசு மருத்துவமனைகளில் போலீஸ் போடப்பட்டிருப்பதாகவும் இரவு நேர பாதுகாப்பையும் அதிகரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது டிஜிபி அலுவலகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் கூடுதல் ரோந்து காவலர்கள் மற்றும் ரோந்து வாகனங்களை பயன்படுத்தி அனைத்து மருத்துவமனைகளையும் கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக டிஜிபி அலுவலகம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் கவனத்திற்கு வந்தால் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மருத்துவமனை டீன்கள் மற்றும் மருத்துவமனை பொறுப்பாளர்களுக்கு பாதுகாப்பு விவகாரம் தொடர்பாக தொடர்பில் இருக்க வேண்டும் காவல்துறை எனவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வருகிற 18ஆம் தேதி இந்த மருத்துவமனை பாதுகாப்பு குறித்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் தலைமையில் அனைத்து மண்டல ஐஜிக்கள் அதே போன்று அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் கலந்து கொள்ளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்காகவும் இந்த வருகிற 18ஆம் தேதி ஆலோசனை கூட்டமானது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர சென்னையில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளும் காவல் பூத் அமைக்கப்பட்டு 10 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் எனவும் சென்னை காவல்துறையானது தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் 19 அரசு மருத்துவமனைகள் உள்ள நிலையில் ஏற்கனவே 9 மருத்துவமனைகளில் காவல் நிலையம் மற்றும் காவல் பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீதமுள்ள 10 அரசு மருத்துவமனைகளிலும் காவல் நிலைய பூத்துகள் அமைக்கப்பட்டு ஒரு இடத்தில் 10 காவலர்கள், அதாவது ஒரு எஸ்ஐ தலைமையில் 10 காவலர்கள் பணியில் இருப்பார்கள் எனவும் சென்னை காவல்துறையானது இன்று காலை தகவல் தெரிவித்த நிலையில் தற்போது தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்களும் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.